ஹதரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள் வந்த போது அபு உமாமா என்னும் அன்சாரி தோழர் இருக்க கண்டார்கள். அபு உமாமா தொழுகை அல்லாத நேரத்தில் பள்ளியில் தன்னந்தனியாக உட்கார்ந்திருக்க காண்கிறேன், என்ன செய்தி என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, யா ரசூலல்லாஹ், என்னை கவலைகளும் கடன்களும் சூழ்ந்துள்ளன என்று ஹதரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். உமக்கு ஒரு துஆவை கற்றுத்தரவா? அதை நீர் ஓதினால் அல்லாஹு தஆலா உமது கவலையை நீக்கிவிடுவான், கடனை அடைத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அவசியம் கற்றுத்தாருங்கள் என்று ஹதரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேண்டினார்கள். நீர் காலையிலும் மாலையிலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். யா அல்லாஹ், நான் கவலை துக்கத்தை விட்டும் உன்னை கொண்டு பாதுகாப்பு வேண்டுகிறேன், இயலாமை சோம்பலை விட்டும் பாதுகாப்பை தேடுகிறேன், கஞ்சத்தனம் கோலத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு வேண்டுகிறேன், நான் கடன் சுமையில் மூழ்வதை விட்டும் மக்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் உன்னுடைய பாதுகாப்பை வேண்டுகிறேன் என்ற துஆவை ஓதி வருவீராக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் காலை மாலையில் இந்த துஆவை ஓதி வந்தேன். அல்லாஹு தஆலா என் கவலையை நீக்கினான், என் கடன் அனைத்தையும் நிறைவேற்றினான் என்று ஹதரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நூல் அபூ தாவூத்.